நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் பஞ்சாபி முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட்டில் இதுவரைக்கும் நீங்கள் முட்டை கிரேவி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அப்படியே ஒரு 6 முட்டையை எடுத்து இந்த பஞ்சாபி முட்டை கிரேவியை இதே ஸ்டைலில் பண்ணி நீங்களும் சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி, பஞ்சாபி முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு அடுப்பில் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துருக்கோம். என்னென்னா நமக்கு பிடிச்ச எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஒரு 300 கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் உள்ளே சேர்த்துருங்க. 1 கொத்து மல்லியில அதையும் உள்ளே சேர்த்து விட்ருங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப முழுசாலாம் வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு லேசாக பாதி அளவுக்கு லேசாக கண்ணாடி பதம் வந்த உடனே இங்கே வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து இதில் கலந்து கொடுத்துருங்க. இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பெரிய பல் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இதோட சேர்த்து இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூனு மல்லித்தூள், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1 டீஸ்பூனு. இப்போ இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவை போட்டு இந்த வெங்காயம் தக்காளி இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு அவ்வளோதான். சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுத்தா போதும். 1 நிமிஷம் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறட்டும், ஆறி வரட்டும். இப்போ நமக்கு மசாலா நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ தேவை தக்கன தண்ணி சேர்த்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மசாலா இந்த மாதிரி நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி பண்ண போகிறோம். கிரேவி பண்ணுறதுக்கு நல்லா அடுப்பில் வந்து நல்ல ஒரு அகலமான கடாயை வச்சுட்டு இப்போ அது அடுப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டு இருக்கு. 2 டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானே ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு, பெருஞ்சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டு மசாலா லேசாக பொரிய விடுங்க. மிதமான சூட்டில் பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம முட்டை ரெடியாக அவிய வச்சுருக்கோம். 6 முட்டையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மசாலாவிலையும் அந்த 6 முட்டையும் லேசாக இந்த மாதிரி பொரிய விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ 1 கொத்து கருவேப்பிலை அதை உள்ளே சேர்த்து விட்ருங்க. ஒரு 3 பச்சை மிளகா 2 கீறினது அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் சைஸ் 1 எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா இதழாகவும் கட் பண்ணி நல்லா உதுத்து வச்சுக்கிட்டு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அப்படியே லேசாக பொண்ணும் போல் கலந்து கொடுங்க. வெங்காயம் வந்து முழுமையாக வதங்கிடக்கூடாது. சும்மா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மட்டும் கலந்து கொடுத்தா போதும் அந்த சூடான எண்ணெயில். ஏன்னா நமக்கு வந்து அந்த கிரேவியில் அந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு லேசாக கடிபட்டு வரணும். அதுக்காக கொஞ்சமாக மல்லித்தலை பொடுசாக வெட்டிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இங்கே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம உள்ள எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஜாரை கழுவிட்டு ஒரு 100 ml தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தக்கன. இப்போ நம்ம மசாலா ஊற்றி நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே அந்த லைட்டான அந்த மசாலா அந்த முட்டைக்கு லைட்டாக ஒட்டுறதுக்கு மட்டும்தான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருந்தோம். இப்போ முழுசாக நம்ம அந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு தேவை தக்கன சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நமக்கு மசாலா நல்லா வெந்து வரணும். நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலா பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். அந்த மசாலா நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அப்பப்போ. இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து ரெடியாக வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். நம்ம ஊற்றி சாப்பிடும்போது சப்பாத்தியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சோறு கூட வச்சுக்கலாம். லைட்டாக அந்த கிரேவி எடுத்து வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக செம்மையாக இருக்கும். ஒரு சூப்பரான பஞ்சாபி முட்டை கிரேவி நம்ம நான்வெஜ் சமையல் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அருமையாக தயாராக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை அப்படி மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான பஞ்சாபி முட்டை கிரேவி தயாராகிருச்சு. இனி வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம்.